மகாராஜா உங்களுக்கு கும்பிடு வருதுங்க. மகாராஜா இந்த சபையிலே நான் வந்திருக்கிற பொழுது. ஆமா மகாராஜா. நான் யாரு? என்ன மகாராஜா? இந்த சபையிலே நான் வந்திருக்கிற பொழுது நான் யாரு? ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்களா? எதுக்கு? அதுல போய் பாருங்க யாருன்னு தெரியும். என் பேர் என்ன? என்ன? நான் எதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன்? லோனு கட்ட காசு இல்லைன்னு. அப்படியா? ஆனால் இல்லப்பா, நல்ல வேலை மகாராஜா வண்டியில கரெக்டா வந்து சேர்த்துட்டான். எனக்கு அதுதான் பொக்கு பொக்கு பொக்குன்னு அடிச்சுக்கிச்சு. ஒரு நாள் முந்தானே அன்னைக்கு கனவு கண்டங்க. நீ வண்டியில போற மாதிரியும் ஆட்டியம்பட்டிக்கு அந்த பக்கம் பக்கமா பெரிய மாரியம் கோயில்கிட்ட வண்டியில போற மாதிரியும் உள்ள இந்த வாய்க்கால் வெட்டி வச்சுக்கிறாங்க. அதுல போய் மூட்டையாட்டம் உழவுற மாதிரி கண்டங்க. என்ன அன்னையில இருந்து என் மனுஷே கேட்க மாட்டேங்குது. கனவா? கனவு கண்டம்பா. ஏதோ ஒரு நாள் தவற வேண்டியதுதான். என்ன சாமி நீ உனக்கு முன்னால பொட்டி போறப்பட்டுக்குச்சே. இது ஆவணி மாதம் 22ஆம் தேதி. 23ங்க. இன்னைக்கு தானே 23. நேத்து 23 தாங்க. வாங்கின தேதி எப்ப? வாங்கினது என்னைக்கே வாங்க. விநாயகருக்காக கம்மனுங்க. நீங்க வாங்கின தேதி 23ஆம் தேதி. அதத்தான் சொல்லணும். அப்படியா? ஆமா, வாங்கின தேதி தான் சொல்லணும். ஆமா. அதனால செட்ல பல பேர் இருக்கிறாங்க. சில பேரு அம்மா ஞாயிற்றுக்கிழமை கூத்து வர சொன்னா திங்கக்கிழமை வருவாங்க. அடே ஒரு நாள் முன்னாடியே வர்றாங்க. முன்னாடியே நீ மூடிக்கிட்டு கம்மனும் 11 மணிக்கு வந்து பாய் பேசக்கூடாது. படா சித்திரப்பட்டுட்டேன் கொலை விட்டு பேச போடு. அதனால அனைத்து பேர்களும் 1, 10, 100, 500 என்று சொல்லக்கூடிய வசூலை செய்து விநாயகருக்காக விநாயகர் சதிர்ச்சி முன்னிட்டு விநாயகர் சிலைய வைத்து அதுக்கு வேண்டியமான பூசைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். என்ன சதிர்ச்சி? விநாயகர் சதிர்ச்சி. ஏன் சந்தேகமா? இல்ல விநாயகர் சதிர்ச்சியா? விநாயகர் சதிர்ச்சிடா. நான் என்னைக்கு அதெல்லாம் கத்துக்கு போறேன். அதனால அனைவற்று பேர்ல விநாயகருக்காக நோம்பி போல கொண்டாடி அனைவற்று பேர்களும் இந்த விநாயகரை செல்வ விநாயகனுக்காக சும்மா பொக்குன்னு இருக்க கூடாது. பூசை முடிச்சு எல்லாம் அவையா வீட்டுல படுத்துக்குவோம். விநாயகர் மட்டும் தன்னந்தன்மையா இருப்பார். அப்படி சொல்லி மனசுல ஓசித்து அனைவற்று பேர்கள் ஒரு கை தட்டினால் இரு கை தட்டினால். அதனால அனைவற்று பேருக்கு ஒரு மனதாக நின்று நமக்கு இன்னைக்கு ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார். 2 விநாயகருக்கு ஒரே முட்டா. எந்தெந்த விநாயகரு? செல்வ விநாயகருக்கு தான் நாடகம் விட்டுருக்காங்க. உன்னாட்டு வச்சு போயா இருக்கணும். அந்த உடம்பு என்ன உடம்பு? அவர் எப்பேற்பட்ட வேஷம் ஆனா போனாங்க. அதனால நமக்கு இன்றைக்கு ஓரிரவா நாடகம் தெருக்கூத்து நாடகம் வைத்திருக்கிறாங்க. அத தெருக்கூத்து நாடகம் இப்ப நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்னங்க இப்பொழுது நாம நடத்தக்கூடிய தெருக்கூத்து? என்ன தெருக்கூத்து? என்ன தெருக்கூத்துன்னு தெருக்கூத்து விட்டவங்களை தாங்க கேட்கணும். இல்ல நீ ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அப்ப வாங்கின சம்பளத்துக்கு முன்னே சொல்லி விட்டாங்க. அப்படியா? அதனால புராணத்திலே சிறந்தது வன்னிய புராணம். பெரிய மனுஷன் வேணும் செட்டுக்கு. புராணத்திலே சிறந்தது வன்னிய புராணம். பாரத்திலே சிறந்தது கர்ணன் மோட்சம். தவத்திலே சிறந்தது அர்ஜுனன் தவநிலை. ராமாயணத்துல சிறந்தது பாலி மோட்சம். அந்த பாரதத்திலே ஒரு கிளையாக விளங்கக்கூடிய மின்னலொலியா சிவம் பூசை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்து கொண்டு வருகிறது. சிவம் பூசை இல்லை என்றால் அர்ஜுனன் குறவஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இப்ப நாம நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நாடகத்திலே நான் முதல் தற்பார் வந்திருக்கின்றேன். நான் யாரு? என் பேர் என்ன? யார் என்று சொல்லுகிறேன், கவனமாக புரிய வேண்டும். நீங்க யாரு? எப்படியாப்பட்டவங்க? ஊர் என்ன? பேர் என்ன? நீங்க வைத்துள்ள நாடகம் மின்னலொலியா சிவம்பூஜை. மின்னலொலியா சிவம்பூஜைனா சர்வ சாதாரணப்பட்ட நாடகம். அர்ஜுனன் குறவஞ்சி. ஏசாமி எத்தனையோ மின்னலொலியா சிவம்பூஜைக்குது. அர்ஜுன குறவஞ்சிக்குது. இந்த பாஞ்சால குறவஞ்சி வேற, அர்ஜுன குறவஞ்சி வேறீங்களா? பாஞ்சால குறவஞ்சிங்கிறது பாஞ்சாலி வந்து அச்ராபுரத்துக்கு விதைச்சென்னல் வாங்க போறது. ஓ, விதைச்சென்னல். ஆமா, விதைச்சென்னல் வாங்கிட்டான். 12 வீடு காணக்க போறாங்க.
கானகம் போறாங்க. இது அர்ஜுனன் குறவன் சென்றால் மின்னல் ஒளியால திருமணம் முடித்தார்கள். அதனால மின்னல் ஒளியாளுக்கு மேகராஜனுக்கு மேகத்துக்கு சம்பந்தப்பட்ட மொத்தம் 7 பேர். யாரு? மொத்தம் 7 பேர். வாயு, வர்ணன், குபேரன், மேகராஜன், மேகவல்லி, இடி பகவான், மின்னல் ஒளியா, இப்படி சொல்லக்கூடிய 7 பேரும் மலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள். அர்ஜுனன் யாரு? மின்னல் யாரு? யாரு? இந்த நாடகத்தை இங்க வந்தீங்கல்ல, நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட கேட்கலாம். என்னப்பா? நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேங்க. நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல, போவாத கோயில் இல்ல. எனக்கு மீச விதவிதமா எப்படியானாலும் வளருது. உனக்கு எப்படி சாமி இப்படி வளருது? எப்படி என்ன மருந்து தான் போடுறீங்க? அந்த பெடத்துல இருந்தா கொஞ்சம் தொலை விடுங்க சாமி. அப்படியா? வெடிச்சு வீட்டுக்கு போகும்போது போட்டு விடுறேன் சாமி. இந்த மீசை இப்படியா தாங்கம்மா? வண்டியில போகணும் மொழுகிட்டின்னு போயிருக்கீங்க. இந்த மீசை வரும், வளரும், முடிஞ்சு போயிடும். ஆமா. சாமி, இந்த மீசைக்கு எத்தனை டப்பா மைய திட்டு இருப்பீங்க? 3 டப்பா. இதுக்கு நல்ல மனுஷனாட்டு. யாருன்னு சொல்லுகிறேன்? நாங்களோ சரியான சந்திரகுலம். சரியான கந்திரகுலம். சந்திரகுலம் வம்சத்திலே பிறந்தவர்கள். குருநாடு குருகுலம், குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய நாங்க குருகுலத்தை வேந்தர்கள். என்னுடைய பேரோ கருத்ததோ தண்ணி, வெளுத்ததோ பால். கிடையாது. கருத்ததெல்லாம் சாராயம், வெளுத்ததெல்லாம் தெளிவு. குடிக்கார நாட்டு பார்த்தா அப்படி இல்லப்பா. நான் மெதிச்சனா பில்லு கூட சாவாதுரா. நான் நடந்தனா பில்லு கூட சாவாது. செத்து போனா உனக்கு என்ன மரியாதை? அதனால என்னுடைய பேரோ தர்மபுத்திர மன்னன். மகாராஜனுக்கு தாராபுரம் படைத்த தர்மபுத்திர மன்னன். அப்படி நான் தர்மபுத்திர மன்னனாக இருந்தாலும் என் கூட பிறந்தவர்களும் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆமா, 5 ராஜார்கள் பிறந்தோம். என் தங்கை ஒன்று இருக்கின்றா. என் தங்கையோ சங்குபதி. எதுக்கு சங்கூதி போய் கேட்கணும்? இது சங்கூதி இல்ல, சங்குபதி. என்னுடைய தங்கையோ சங்குபதி. ஆண் மக்களோ நாங்கள் 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன்.
எங்களுக்கு கடைசியாக எங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை. எங்களுக்கு கூட பிறந்தது அதோட பேரோ சங்குபதினு சொல்லலாம். சங்குபதி. ஆமா, சங்குபதி. ஐவராஜார்களும் எங்களுக்கு தாய் தந்தை யாரு? என் தாயோ குந்தமாதேவி. தாயோ குண்டியம்மா? குந்தமாதேவி. குந்தி மந்தாரை. குந்தி மந்தாரை. என் தாய்க்கு எங்களுக்கோ இரு தாய்கள். ரெண்டு தாய்க்கு என்ன பிச்சு பிச்சா பிறக்க முடியும்? இல்லப்பா, குந்தமாதேவிக்கு தர்மன், பீமன், அர்ஜுனன் 3 பேர்கள் பிறந்தோம். மந்தார தேவிக்கு என் சிறிய தாயாக விளங்கக்கூடிய மந்தார தேவிக்கு நகலன், சகாதேவன், குந்தமா, சங்குபதி இப்படி சொல்லக்கூடிய 3 பேர்கள் ஜனனமானார்கள். குந்தமாதேவிக்கு 3 பேர், மந்தார தேவிக்கு 3 பேர். ஆமா, அதனால நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். ஐவர் பஞ்ச பாண்டவராக இருந்து எங்களோட நாடு எங்க? டெல்லின்னு சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். அவர் நல்லா இருக்கிறாரா? யாரு? அவர் எங்களுடைய நாட்டில் தானே குடியிருக்கிறாரு. எங்களுடைய நாட்டில் தான் குடியிருக்கிறாரு. உண்மையானமா? ஆமாடா, நாட்டுல இருக்கிறாரா? எங்க நாடுடா, டெல்லி வரைக்கும் எங்க நாடு 56 தேசம். உங்க நாட்டுல இருக்கிறாங்க. நீ ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல டோர் கடைக்கார முந்தாரி சீமணிக்கு அடிபட்டு தெரிஞ்ச உள்ள இவனை பாத்துக்கான குடிச்சு அமர்த்துறாங்கப்பா. ஏன்னா அவன் தாயாளி சீட் இல்லாதவங்க 5 லிட்டர் ஓட்டலாம். சீட்டு கொண்டு போறது 1 லிட்டர் தான் ஓட்டும். அத்தனை நேரத்தை உள்ள புந்துக்கிட்டீங்க. அதனால நாங்களா ஐவராஜார்கள் பிறந்தோம். நாங்கள் ஐவராஜார்கள் பிறந்த உடனே என் தாய் குந்தமாதேவியாக இருந்தாலும் எங்களை இந்த இடத்து எங்க தந்தையோ பாண்டுபுத்திர மன்னன். பாண்டுபுத்திர மன்னனுக்கும் புத்தி மந்தாரைக்கும் நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களாக பிறந்தோம். ஐவர் பஞ்ச பாண்டவர்களாக பிறந்து சின்ன சிறு வயதிலிருந்து எங்களுக்கு நேர் சக்கராவதி யார் தெரியுமா? ஆமாப்பா, யாருங்க சொல்றேன். உனக்கு எதிர்னா எனக்கு எதிர்த்தாங்க. அப்படியா? யாரும் வாக்காள யாருங்க அவன்? நீ பயப்படாத, நீ சொல்லுங்க யாருங்க? சொல்றேன். நீங்க யாருங்க சொல்லுங்க. ஆனால் என் தந்தையோ பாண்டுபுத்திர மன்னன். என் பேரான பெரிய தந்தையோ திருநாட்டிய மாமன்னன். திருநாட்டிய மாமன்னனுக்கு கௌரவநாதிகள் 100 பேர் பிறந்தார். வெள்ளையம்பலத்திலேயே. வெள்ளையம்பலத்திலே அங்கதான் கௌரவ விடுறீங்க. அது கௌரவ விடுறீங்க, இது கௌரவநாதிகள். கௌரவ விடுறீங்க, நீ கௌரவநாதிக. கௌரவநாதிகள். ஆமா, பேரான பெரிய தந்தைக்கு பிறந்தது ஆண் மக்கள் 100 பேர் பிறந்தார். ஆமா, 100 பேர் பிறந்த உடனே அந்த 100 பேர்களும் நாங்க பாண்டவர்கள் 5 பேர்களும் 105 பேர்களும் சென்று பள்ளிக்கு சென்று பாடங்களை படித்தோம். பள்ளிக்கு சென்று பாடங்களை படிக்கும் போது ஆணையற்றம், குதிரையற்றம், வில்வித்தைகளும், பந்து விளையாடுவதும், சப்பலாங்குடுகுடு கொடுத்தவங்க பொட்டிக்காரன் கடிச்சுட்டான். என்ன அவன் சப்பலாம் கொடுக்கணும்னா அங்க பள்ளி பெருச்சு வச்சு வச்சுக்கான். கடிச்சு பிடிங்களா வைத்தியரா? குடுகுடு விளையாடுறா, சப்பலாம் குட்டு குட்டு விளையாட்டு விளையாடணும். விளையாடி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் கேட்டாரு, அதை சொல்லுன்னு. ஆனால் அப்படி நாங்க ஐவராஜார்களும் 100 பேர்களும் 105 பேர்களும் எந்த விதமான எங்களுக்கு சண்டையோ சமுதாய உத்தமோ இல்ல. ஆமா, நாங்க வாழ்ந்த மாதிரி நாட்டுல யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. அவ்வளவு ஒரு கௌரவநாதி பெரிய மக்கள் 100 பேர்களும் நாங்க பாண்டவர்கள் 5 பேர்களும் எந்த விதமான சலுப்பு சங்கட்டம் இல்லாமல் படிக்கி அவ்வளவு மாதிரியாக நாங்க அஸ்தினாபுரத்துல வாழ்ந்து வந்தோம். அப்படி நாங்க வாழ்ந்து வந்த சரணத்திலே எங்க நாட்டை தேடி திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். ஆமா, நாரத மகாமுனிவர் வந்தார். நாரத மகாமுனிவர் வந்த உடனே அவன் சும்மா வரக்கூடாதா, ஒரு பிளாகனியை கொண்டுட்டு வந்தார். ஆமா, பிளாகனியை கொண்டு வந்தார். பிளாகனியை கொண்டு வந்த உடனே திரியோதனுடைய கரங்களால கொடுத்தார். திரியோதன கரங்களால கொடுத்த உடனே அந்த பிளாக்கனிய பாகமிட்டு பார்க்கும் போது 105 சோலை இருந்தது. நாங்க இருப்பது 105 பேரு. அந்த பிழையில சோலையில இருந்தது 105. எண்ணி வச்ச பலகால மாதிரி. ஆமா, ஆளுக்கு ஒவ்வொரு சோலையை எடுத்து கொடுத்தாரு திரியோதன மன்னன். ஆளுக்கு ஒவ்வொரு சிலையை எடுத்து கொடுத்த உடனே ஒரு சிலை மீதி இருக்குது. ஒரு சிலை அதுக்குள்ள குட்டி போட்டுக்குமோ இல்லப்பா, அருகாமல் இருக்கக்கூடிய வீமசேன நந்தவனம் போயிட்டார். வீமசேனை இல்லப்பா, என்னுடைய மதம் கண்ட வீமசேன நந்தவனம் சென்றார். நந்தவனம் சென்ற உடனே 105 சோலையில ஒரு சோலை மீதி இருந்தது. அப்போ சரி வீமசேனனை காணோம்,
சரி இந்த சொலை ஒரு சொலை மீதி இருக்குது, அந்த சொலையை நானே திங்குறேன் அப்படின்னு துரியோதனன் சாப்பிட்டார். அம்மனுடைய பங்கு துரியோதனன் சாப்பிட்டார், அந்த பீமனுடைய பங்கும் துரியோதனன் சாப்பிட்டார். துரியோதனன் சாப்பிட்ட உடனே நந்தவனம் போன பீமச்சேன அருகாமல வந்தான், அச்சராபுரம் வந்தான். வந்த உடனே பிளாகனி மணக்கம் இல்ல, ஒரு பிளாகனி ரெண்டாக பிறந்தா அது என்ன பண்ணாலும் பிளாகனி வாசம் மறந்துகிட்டே தான் மணக்கம். அதனால பீமச்சேன வந்த உடனே பிளாகனி மணக்கின உடனே என்ன பிளாகனி மணக்கிறது, யாரு கொண்டு வந்தா, ஏது பிளாகனி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்ப நான் சொன்னேன், தம்பி பீமா நாரத மகாமனிதர் கொண்டு வந்தாரு, அந்த பிள்ளை சொலையை பாங்க மட்டும் பார்க்கும்போது 105 சொலை இருந்தது, ஆளுக்கு ஒரு சொலை எடுத்து, நாம இருப்பது 105 பேரு, ஆளுக்கு ஒரு சொலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அப்ப பீமச்சேனன் என்ன செய்தார், அப்ப எங்க என் பங்கு ஒரு சொலைக்கு சொந்தக்காரன் அங்க போயிட்டாரு காணவத்துக்கு போயிட்டு வந்தா மறுபடியும் அந்த ஒரு சொலையை கேட்பாருல்ல, அதனால எங்கப்பா என்னுடைய சொலை குடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பீமச்சேனன் கேட்டான். அப்ப நான் சொன்னேன், தம்பி பீமா நீ அருகாமல் இல்ல, உன்னுடைய பங்காக வந்த சொலைய துரியோதன மாமன் சாப்பிட்டாரு அப்படின்னு. ஆமா. அப்ப பீமனுக்கு அகோண்டமான கோபமாயி ஓங்கி புடனை மேல தட்டினார். துரியோதனுடைய புடனை பார்த்து தட்டினார். புடனை பார்த்து தட்டின உடனே அவன் தின்ன சொலையும் அந்த பீமனுக்கு தின்ன சொலையும் ரெண்டு சொலை கப்புக்கு வந்து தரையில் வந்துருச்சு. ஒரு சொலைக்கு ரெண்டு சொலையா? ஆமா, ரெண்டு வந்து கப்புக்கு தரையில விழுந்துருச்சு. தரையில விழுந்த உடனே ஒரு சிறு வயது எதோரா விட்டோம், முந்தானத்து பஞ்சிகாட்டுல விட்டோமே 2 பேர் புடிச்சுக்கிட்டு இன்னும் நினைச்சுட்டே இருக்கிறாரு. என்ன யாசியாவே அது மறக்க முடியுமா, காலோட விடுறீங்க பாவம். அதனால 2 சொலை விழுந்த உடனே அப்ப துரியோதனன் மனசுலயே யோசிச்சான், சிறு வயது ஒரு பிளாகனிக்காக என்னை பார்த்து புடனை பார்த்து தட்டி விட்டானே, சண்டாளன் படும்பாவி, இனிமேல் பாண்டவன் நம்ம உயிரோடு வைக்க கூடாது அப்படி என்று எங்களுக்கு என்ன சித்திரவதை செய்தான் தெரியுமா?